டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2026ஓட பிளானர் நமக்கு வந்துருச்சு. ஸோ இருந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி நல்லா தரவாக எல்லா கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். 25க்கு 25 எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எய்மாக வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிலிருந்து மட்டும் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 25 கொஷின்ஸும் நம்ம சிலபஸில் யூனிட் 1 யூனிட் 2 பிரித்து கொடுத்துருக்காங்க. யூனிட் 1லேருந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஸோ இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 10 டாபிக்ஸ் கீழே கவர் ஆகுது. இந்த 10 டாபிக்ஸ்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ரீசனிங் டாபிக்ல இருந்து மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தம் 25 கொஸ்டின்ஸ். நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுறோம். அது வந்து புக் கொஷின்ஸ், அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ ஒரு டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம், அதாவது சுருக்குதல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது 6th, 7th, 8th, 9th எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, டேர்ம் என்ன, டேர்ம் 1, 2, 3 எந்தெந்த சாப்டரில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த சாப்டரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் சிலபஸும் நம்ம கவர் பண்ணி முடிக்க போகிறோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க.